இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கவர்மெண்ட் ஜாப் வந்து இபியிலேருந்து விட்டிருக்க ஜாப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெப்சைட் வந்து www.tnpc.government.in2025 போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணணுமா, நோட்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா அதை பார்க்கணுமா, இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா, அது எல்லாமே அதில் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த என்ன ஜாப் வேணும் அப்படின்றது அது எல்லாமே அங்கே இருக்கும். இப்போ நம்ம இபியோடது பார்க்க போகிறதுனால அங்கே நோட்டிஃபிகேஷன், அதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ சம்பளம் இருக்குது, எப்படி வச்சு அப்ளை பண்ணணும் என்னன்றது எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. அங்கே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். அவங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் வேணுன்னா தமிழ், இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷை கிளிக் பண்ணி நான் பார்க்குறேன் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படி. வாங்க என்னென்ன ஜாப்ஸ் விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா 21 May 2025 அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 27 Mayலேருந்து க்ளோசிங் டேட் வந்து 25 June வரைக்கும். அதுதான் க்ளோசிங் டேட்டு. நீங்கள் ஏதாவது வந்து அப்ளிகேஷனில் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணுன்னா 29 Juneலேருந்து July 1 வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது தப்பு மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த 3 days வந்து கவர்மெண்ட் உங்களுக்காக அலாட் பண்ணுது. அந்த 3 daysல உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அந்த கரெக்ஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, அதோட சப்ஜெக்ட் கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கோடு வச்சு உங்களுக்கு என்னென்ன ஜாப் வேணும், என்னென்ன உங்களுக்கு நீங்கள் படித்ததுக்கு என்னென்ன கேட்டகரி, இதில் வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேலை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த ஜாபுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இது எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா August 4லேருந்து August 10 இந்த 6 நாட்களில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அவங்களோட எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நியர்பையில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் லொக்கேஷன் போட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் யாரும் டிஎன்பிசியில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து 150 rupees சார்ஜஸ். 5 month வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட 10th 12th காலேஜோட டிகிரி, டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோடது, உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏதாவது தமிழ் வழியில் பயின்றிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதோட வேலிடிட்டி 5 years வரைக்கும். அந்த 5 years வரைக்கும் டிஎன்பிசியில் எந்தெந்த ஜாப் வருதோ நீங்கள் அதை வச்சே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வாட்டியும் உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு டாக்குமெண்ட் மட்டும் கேட்கும். இப்போ ஆதாரோ இல்லை வேறு ஏதோ அட்ரஸ் சேஞ்சுக்கு ஆதார் கேட்டிருந்தால் ஆதார் கொடுக்கணும், இல்லை டிரைவிங் லைசன்ஸு ஏதோ ஒன்று அது அட்ரஸ் சேஞ்சுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டா அது போதுமானது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜாபுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. இன்ஜினியரிங்கில் எடுத்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங்கில் எல்லா மெக்கானிக்கு, சிவிலு, எலக்ட்ரிக்கல், அக்கௌண்ட்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு இருக்குது, அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எல்லாமே இபியில் அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 615 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே சேர்த்து, அக்கௌண்ட்ஸுக்கும் சேர்த்து இன்ஜினியரிங்களுக்கும் சேர்த்து அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும். சில பேரோட ஆம்பிஷன் இந்த டிவிஷனுக்கு இந்த வேலைக்கு போகணுன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது அப்ளை பண்ண தெரியல, இல்லை அப்ளை பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, இல்லை வீட்டில் சிஸ்டம் இல்லை, லேப்டாப் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, இல்லை உங்களோட பிஸி ஷெடியூலில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல, இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோம், இதுதான் நாங்கள் நியூ கேண்டிடேட் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலயமா நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே நாங்களே அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரைக்கும் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாபுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீசஸ், விடோக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பெனிஃபிட் எல்லாம் இருக்குது ஏஜ் லிமிட்டை பொறுத்து. இந்த ஏஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ரூல். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒரு ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி, கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து 5 இயர்ஸ், 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அது கூடுதல் ஒரு அட்வான்டேஜ், விடோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அந்த மாதிரிலாம் இருக்குது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து இப்போது கோர்ட்டில் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கு, அவங்கன்னா ஜெயில் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி அவங்களுக்கு, அதனால் அவங்க அப்ளை பண்ண முடியாது. தமிழ் வழி பயின்று அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, இவங்களுக்குலாம் வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் மாதிரி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக அவங்க பார்ப்பாங்க. சொன்ன மாதிரி பாருங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் வந்து உங்களோட 10th, 12th, காலேஜ், டிப்ளமோ, பிஹெச்டி, யூஜியோட எல்லா ஒரு டாக்குமெண்ட்டுமே அதில் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்காக பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா 10th, 12th இருக்க பர்த் சர்டிஃபிகேட் என்னென்னா இதில் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். நேமாக இருக்கட்டும் இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட நேம் கரெக்ஷனில் கூட உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் எதாவது தப்பாக ஃபீட் பண்ணிட்டா கூட நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். இதுதான் என்னோட ரிக்வஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்தந்த ஜாபுக்கு ஏற்ற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன எஜுகேஷன் மீன்ஸ் அவங்க என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ குவாலிஃபிகேஷனில் இருந்தால் அவங்க இந்த வேலைக்கு சூட்டபிள் அப்படின்றது கவர்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நாலேஜ் இல்லை உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட இதுவை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. யாருக்காவது அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்ளை பண்ணுறது எப்படின்ற ஒரு வீடியோவும் போடுவோம். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், பேமெண்ட் எப்படி பண்ணணும், 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 வாங்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு 100 rupees. இதே வந்து உமன்ஸாக இருந்தால் அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150. அது எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே 150 rupees நம்ம இதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது நம்ம உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். டிஎன்பிசியோட வெப்சைட்க்கு போயிட்டு அங்கே இருக்க நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன இது குவாலிஃபிகேஷன் எல்லாமே. அதில் கிட்டத்தட்ட 146 பேஜஸ் இருக்குது. அந்த 146 பேஜஸும் படிக்கணுன்ற ஒரு நீட் கிடையாது. பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தெரியணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன தேவை இருக்குது, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதில் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஆட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பிடிச்ச ஒரு 10 to 15 days இல்லை 1 monthக்கு முன்னாடி இருக்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் அதில் அப்லோட் ஆகும். பிகாஸ் நம்மளோட ஃபேஸ் சேஞ்ச் இப்போ 5 years once அப்படின்றப்போ நம்மளோட ஃபேஸ் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் ஒரு எக்ஸாமுக்கும் அப்போ மட்டும் புதுசாக ஃபோட்டோஸ் மட்டும்தான் புதுசாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் சில பேருக்கு கூட சிக்னேச்சர் சேஞ்ச் ஆகும். சிக்னேச்சருக்கு அதுக்கு தனியாக ஒரு இது மட்டும்தான் நம்ம புதுசாக ஒரு எக்ஸாமுக்கும் நம்ம அப்ளை பண்ணும் போது இது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதில் எந்த டாக்குமெண்ட்லேயும் நம்ம கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும் போது ஒரு வாட்டியுமே நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு. ஏன்னா நம்ம இன்டர்வியூ போகிறப்போ அங்கே ஏதாவது மிஸ்டேக் ஆகி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். நம்மளோட மொத்த உழைப்பும் வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்கன்றதை தாண்டி கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளை எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியுன்றதான் அவங்களோட டார்கெட்டாகவே இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கரெக்டாக நம்ம போகிறோன்றதான் முக்கியம். மொத்தம் இதில் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பேப்பர் வந்து அதில் தமிழ், ஆப்டிடியூட், ஜென்ரல், மெட்டலட் டெஸ்ட் இதெல்லாமே 100 மார்க்கு. 100 மார்க்குக்கு 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம 60க்கு அபோவ் எடுக்கிறது நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து, நம்ம போட்டிருக்க எஃபெக்டை பொறுத்து, நம்ம முயற்சி பண்ணி நம்ம எடுக்கிற மார்க்கு. 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 3 hours எக்ஸாம். செகண்ட் பேப்பர் வந்து அவங்கவுங்க சப்ஜெக்ட் வைஸ்
நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற ரிலேட்டடாக மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்றது டிஎன்பிசியில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது 100 மார்க். அது எவ்வளோ நேரம் எழுதணும்னா 2.5 hours. அதுக்கும் 60 மார்க். ஸோ ஓவராலாக நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா 120 மார்க்ஸ் எடுக்கணும். இது 120 மார்க்ஸ் எடுத்தால் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்றது. ஆனால் பாஸ் ஆகுறது முக்கியன்றதை தாண்டி நம்மள மாதிரி எத்தனையோ கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களும் எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதிலெல்லாம் தாண்டி எப்போ நம்ம அவங்கள முன்னாடி வரோன்றதான் முக்கியம். ஸோ அதுக்கேற்ற முயற்சியில் அதுக்கேற்றாமல் நம்மளும் படிக்கணும். இன்கேஸ் நானுமே அப்ளை பண்ண தான் செய்வேன். ஏன்னா நானுமே கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற ஒரு ஆள், கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசைப்படுற மாதிரி. இதே மாதிரி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாரோட ஆசைகளும் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களெல்லாம் விட எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம படிக்கிறோம், நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகிறோன்றது தான் முக்கியம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியமாக இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் தமிழ் மீடியமாகவும் இருப்பாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழில் வரும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சில எக்ஸாமுக்கு, அதாவது சில டிபார்ட்மெண்ட்டு சில வேலைக்கு வந்து பேப்பர் வந்து தமிழ்லையும் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறாங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு இங்கிலீஷில் சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு அப்சர்விங் தன்மை இருக்கிறனால அவங்க சீக்கிரமாக எக்ஸாமை முடிச்சுருவாங்க, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம் படித்த எல்லாராலையுமே குயிக்காக கற்றுக்க முடியுமா, இல்லை குயிக்காக அதுக்கு என்ன இதுன்ற யோசிக்கிறதும் இல்லை. ஸோ தமிழில் இருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், இன்னும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அதில் இருக்க ஒரு ஸ்பெஷலும் கூட. இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ஜாபுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் பேப்பர் தமிழில் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். ஆனால் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 கம்பல்சரி தமிழில் தான் இருக்கும். நீங்கள் தமிழில் தான் இது பண்ணி ஆகணும். பிகாஸ் அது தமிழில் மட்டுமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க ஒரு பேப்பர். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுவோம். ஆனால் மார்க் அவங்க 150 கன்சிடர் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, நீங்கள் 3 தப்பு பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாமல் எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும், நம்ம எப்படி நம்ம தப்பு இல்லாமல் ஒரு கொஸ்டினை இது பண்ண முடியும், 100 மார்க்குக்கு இந்த 3 hours நம்ம பண்ணிடணும் நீங்கள் யோசிக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு 80 to 90 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். அதில் தப்பு இல்லாமல் எப்படி பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சாவே போதுமானதாக இருக்குன்றது என்னோட இது. அதே தான் பேப்பர் 2லேயுமே இருக்கும். பேப்பர் 2லேயும் அதே 150 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. அந்த 150 மார்க்ஸில் நீங்கள் 60 மார்க்ஸ் எடுக்கணும். ஓவராலாக நீங்கள் எடுக்க வேண்டியது அவ்வளோதான். அடுத்தது நான் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரியல, அது எப்படி மாற்றணுன்றது தெரியல, பிடிஎஃப் மாற்றணும்னு தெரியல, 500 KBக்குள்ளே இருக்கணும், ஃபோட்டோவாக இருந்தால் 500 KBக்குள்ளே இருக்கணும், சிக்னேச்சராக இருந்தால் 100 KBக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கரெக்டாக நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். அது தப்பு கிடையாது, பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் இதெல்லாம் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோஸ் ஃபில் பண்ணுறதுலேருந்து அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணி எவ்வளோ நாள் டைம் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னவா ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி அவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும்ல, இதெல்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அதே நான் விடோவுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, விடோவும் வந்து எந்த கேட்டகரியில் வராங்க, டிஸ்லேபிலிட்டி, அதாவது ஊனமுற்றவர்களுக்கும் ஒரு தனியான ஒரு அவங்களுக்கும் ஒரு சிறப்பு சலுகை இருக்குது. ஊனமுற்றவர்களும் எந்தெந்த கேட்டகரியில் வராங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஊனம், காது கேட்காதவங்களா, இல்லை வாய் பேச முடியாதவங்க, இல்லை உடல் ரீதியாக இருக்க ஊனங்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க வாங்கி வச்சுருக்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் கவர்மெண்ட் கொடுக்குது. ரீசன் என்னென்னா, அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும், அவங்களும் வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு விஷயம் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். அவங்க முக்கியமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு